நீலகிரி கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் பர்வதத்தின் குரல். இது சத்தியத்தின் குரல். நீல்கிரிஸ் Church of Christ presents Voice of the Mount. This is the voice of the truth. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவநீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவநீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பர்வதத்தின் குரல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நமது செய்தியாளர் நீலகிரி கிறிஸ்துவின் சபையினுடைய போதகர் சி. பிரசாந்த் சாமுவேல் அவர்கள் தேவ செய்தி அளிக்கும்படியாயிருக்கிறார். அன்பு நேயர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள், ஆவிக்குரிய வளர்ச்சியை பெறுங்கள். வாருங்கள், கர்த்தருடைய செய்தியை கேட்கலாம். உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினால் அதை பார் என்று சொல்லி ஒரு பிஸ்காவின் கொடுமுடியிலே நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சோதனை காலமே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். நாம் தனித்து ஜெபிக்க வேண்டும், தனிமையா இருந்து ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது மோசே நியாயப்பிரமாணத்தை வாங்குவதற்காக அந்த மலையின் மேல் ஏறினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணமானது மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் கிருபையும் சத்தியமானது 40 நாள் அங்கு சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் அந்த சீனாய் மலையிலே மோசே இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆக இதற்கு ஒப்பனையான ஒரு காரியத்தை நாம் வேதத்தில் கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தில் தொடர்ச்சியான ஒரு செய்தியை நாம் கவனிச்சுட்டு வரோம். அதில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் மலையின் மீது ஏறினார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது மலையின் மீது ஏன் இயேசு ஏறினார் என்று நாம் பார்க்கும்பொழுது, கிறிஸ்து தன்னுடைய தெய்வீக வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக, அதாவது தெய்வீக வல்லமை அவருக்கு வந்ததை நாம் அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து. இங்கே நாம் பார்க்கிறோம், மலையின் மீது கொண்டு போய் பிசாசானவன் இயேசுவை நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு 40 நாள் உபவாசம் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். உபவாசத்திற்கு பிறகு பிசாசானவன் அவரை சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ 1வது வசனத்தை நாம் பார்க்கிறோம், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இரவும் பகலும் 40 நாள் அவர் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஆக இரவும் பகலும் 40 நாள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உபவாசத்தோடு அங்கு காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் மூலமாக வனாந்தரத்துக்கு இயேசு கொண்டு போகப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த 8வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், பார்த்தீங்களா, ஒரு மலை மேலே கொண்டு போய் நிறுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய சோதனையை ஒரு மலையின் மீது ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறதுன்னு நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆக மலையின் மீது ஏறி
அங்கு நிற்கும் பொழுது அவருக்கு சோதனை அங்கு ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறான் அந்த பிசாசானவன்? மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களுக்கு அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சோதனை காலமே அவர் மலையின் மீது ஏறின ஒரு சூழ்நிலையாக இருந்ததை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆனாலும் அந்த மலையின் மீது ஏறின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு பிசாசானவனை அங்கு வெற்றி சிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவனை அந்த இடத்துல வெற்றி மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் திரளான ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார் என்று நான் பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சோதனை எப்படியாக மலையின் மீது இருந்ததோ, அதே போல இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மீது போய் அவர் தனித்திருந்து ஜெபம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு அநேக ஜனங்க வராங்க, அவங்களுக்கு உபதேசம் பண்ணி அனுப்பிவிட்ட பிறகு இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மீது போகிறார். அந்த மலையின் மீது போய் தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து சோதனைக்காக அங்கு ஒரு மலையின் மேல் ஏறுறாரு, இங்கு ஒரு ஜெபம் பண்ணுவதற்காக ஒரு மலையின் மீது ஏறினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக பிதாவினிடத்தில் ஜெபிப்பதற்காக, தன்னுடைய சூழ்நிலைகளை பிதாவுக்கு தெரிவிப்பதற்காக ஜெபத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிற இந்த காரியத்தை நாம் இங்கு கவனிக்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் தனித்து ஜெபிக்கும் பொழுது, தனிமையாக நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் போகும்போது நம்ம எப்படி ஜெபிக்கணும், எப்படி பிதாவை நோக்கி ஜெபிக்கணும், நம்ம எப்படி தனிமையாக இருந்து ஜெபிக்கணும் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது, அஞ்ஞானிகளைப் போல அதாவது ஜெபிக்காம நம்ம எப்படி ஜெபிக்கணும்? 6ஆம் வசனம் சொல்கிறது, நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், நாம் தனித்து ஜெபிக்க வேண்டும், தனிமையாக இருந்து ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது நமக்கும் பிதாவுக்கும் தெரிய நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு அவர் வெளியரங்கமாய் அங்கு பலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பாருங்க, மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஒரு ஜெபிப்பதற்கு கூட ஒரு மலையை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 29 நாம் வாசிக்கலாம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கு உட்கார்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு ஸ்திரீ இயேசுவின் இடத்துல வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 25. அவள் பணிந்து கொண்டாள், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள் சொல்கிறார், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, ஸ்திரீயை உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு அவ்விடம் விட்டு அங்கு அந்த ஸ்திரீயினுடைய மகள் சுகமாகிவிட்டாள். இப்பொழுது இயேசு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வராரு. ஒரு தாயினுடைய பிள்ளையை சுகமாக்கிட்டு இயேசு கிறிஸ்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலோர அருகே வந்து என்ன செய்கிறாரு? ஒரு மலையின் மேலே ஏறுறார். கலிலேயா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலை மேலே ஏறி அவர் உட்கார்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு உட்காரக்கூடிய இடமா இருக்கட்டும், போதனை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும், ஜெபிக்கிற இடமா இருக்கட்டும், ஒரு மலையை அவர் தெரிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். ஆக 6 நாள் பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு எங்கே போகிறாரு? தனித்திருக்கும்படி. ஆக இயேசுக்கு சும்மா போய் பொழுதுபோக்குறதுக்காக போக கிடையாது. அங்கே தனித்து போனாலும் அங்கே ஜெபம் பண்ணுவார்.
தனித்து போனாலும் அங்கு அவர் தேவனை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஆக அவர் தனித்திருக்கும்படி ஒரு உயர்ந்த மலையின் மேல் என்ன செஞ்சார்? இயேசு கிறிஸ்து ஏறினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய அநேக இடங்கள் அவர் போகும்போதெல்லாம் அந்த மலையின் மேல் ஏறினார், மலையின் மீது போய் ஜெபித்தார், இப்படியெல்லாம் நாம் பார்க்க முடியும். ஆக இயேசு கிறிஸ்து தான் தெரிந்து கொண்ட இடத்துல அவர் பிதாவை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது அங்கு சொல்லப்படுகிறது பாருங்க, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயின என்று நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அங்கு என்ன உண்டானது? கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயினது என்று நாம் பார்க்கிறோம். ஆக இங்கு நாம் பார்க்கும் பொழுது இந்த மலை என்று சொல்லும் பொழுது சீனாய் மலை நமக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருகிறது. ஆக சீனாய் மலையில் அங்கு நாம் பார்க்கும்பொழுது மோசே நியாயப்பிரமாணத்தை வாங்குவதற்காக அந்த மலையின் மேல் ஏறினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணமானது மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபையும் சத்தியமானது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது, ஆக இங்கு நாம் பார்க்கிறோம் கொல்கதா எனக்கூடிய அந்த மலைக்கு இவர்கள் வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆக கொல்கதா எனக்கூடியது ஒரு மலை என்று நாம் பார்க்கிறோம். ஆக கொல்கதா மலையில தான் இயேசு கிறிஸ்துவை அங்கு கொண்டு வந்து சிலுவையில் அறைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அவரை பரியாச பண்ணின பின் 31வது வசனம், அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்த பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர் வந்தபோது, இங்கு நாம் பார்க்கிறோம் அந்த கொல்கதா மலையில் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புக்கலாம். 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். ஆக 11 சீசர்கள், இயேசுவோடு இருந்த அந்த 11 சீசர்கள், ஒருத்தன் இறந்துட்டாரு யூதாசு, இப்போ 11 சீசர்களும் இயேசுவோடு சேர்ந்து இயேசு குறித்திருந்த அந்த மலைக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? போனாங்க என்று நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை அழைத்து கொண்டு போகும்போது சரி, தனித்து போகும்போது சரி, அந்த மலையின் மீது ஏறினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த கலிலேயா மலையில் இவர் என்ன செய்கிறாரு? அங்கு தன்னுடைய சீசர்களோடு அங்கு தான் குறித்திருந்த அந்த மலைக்கு போனார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இயேசு குறித்திருந்த மலைக்கு சீசர்களும் போனார்கள் என்று நாம் பார்த்தோம். ஏன் மலையின் மீது இயேசு கிறிஸ்து ஏறினார் என்று நாம் பார்க்கும்பொழுது புதிய ஏற்பாடு சட்டங்களை கொடுப்பதற்காக, புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசங்களை கொடுக்கிறதுக்காக அவர் மலையின் மீது ஏறினார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, யாத்ராம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும்பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்திலே சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவித்தீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தை சேர்ந்து அந்த வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக மலைக்கு ஆப்போசிட்டில் அவங்க பாளையம் இறங்கினாங்க இஸ்ரவேல் மக்கள். சரி, இப்போ மோசையின் மூலமாய் 10 கட்டளைகளானது சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதாவது மோசையின் மூலமாக 10 கட்டளைகள் சீனாய் மலையிலே தேவனாலே அங்கு மோசைக்கு கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் மக்களுக்காக. மோசையின் மூலமாய் 10 கட்டளைகள் சீனாய் மலையிலே தேவன் கொடுத்தார். கிறிஸ்துவின் மூலமாக புதிய ஏற்பாட்டு உபதேசங்களை நமக்கு கிறிஸ்துவினுடைய மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணமும் 10 கட்டளைகளும், அதே போல கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு புதிய ஏற்பாட்டு உபதேசங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாத்ராம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழுத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்து வார்த்தைகளை அவைகளை எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடு ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலே ஏறினான். ஆக சீனாய் மலையிலே மோசையை தவிர வேற யாரும் என்ன செய்யலை? ஏறலை. காரணம் கேட்டால் ஏறவும் கூடாது என்று தேவன் சொன்னார். யாரும் கூட வரக்கூடாதுன்னார். மோசே மாத்திரமே அங்கு சீனாய் மலையிலே
அதாவது ஏறினார் என்று நாம் பார்க்கிறோம். ஏறி 40 நாள் அங்கு சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் அந்த சீனாய் மலையிலே மோசே இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆக இதற்கு ஒப்பனையான ஒரு காரியத்தை நாம் வேதாந்தத்தில் பார்க்கும்பொழுது அதே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. மத்தேயு 4:1 வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவ என்ன செய்திருக்கிறார்? 40 நாள் உபவாசம் எடுத்திருக்கிறார். 40 நாள் அப்பமும் தண்ணீர் குடியாதபடிக்கு அவர் அங்கு தேவ சமூகத்தில் அங்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆக கிறிஸ்துவை போல மோசேயும் அன்றைய நாட்களில் 40 நாள் சீனாய் மலையிலே அப்பம் புசிக்காமல் தண்ணீர் குடியாமல் இருந்தார். அதே போல கிறிஸ்துவும் 40 நாள் அப்பமும் தண்ணீரும் குடியாமல் அங்கு தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. உபாகமம் புஸ்தகம் 9:9 நாம் வாசிக்கலாம். கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன் என்று இங்கு மோசே சொல்றார். அங்கு நாம் யாத்திராம் புஸ்தகத்தில் பார்க்குறோம், அவர் அப்பம் புசிக்காமல் தண்ணீர் குடியாமல் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கு கர்த்தரே சொல்றார் என்னன்னு, அங்கு கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை பலகைகளாய் கற்பலைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் மேல் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன் என்று இங்கே மோசையே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் உபாகமம் புஸ்தகம் 3:27 நாம் வாசிக்கிறோம். நீ பிஸ்காவின் கொடிமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினால் அதை பார், இதோ யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்றார். ஆக பிஸ்காவின் கொடிமுடியில் ஏறி என்று மோசையை பார்த்து தேவன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினால் அதை பார் என்று சொல்லி ஒரு பிஸ்காவின் கொடுமுடியிலே ஏறும்படியாக தேவன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்பொழுது அவர் ஏன் மலையிலே ஏறினார் என்பதற்கு அநேக அர்த்தங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக அவர் அந்த மலையின் மீது ஏறிங்கி ஜனங்களுக்கு பிரசங்கித்ததையும், மலையின் மீது ஏறி ஜெபித்ததையும், மலையின் மீது ஏறி உட்கார்ந்ததையும் நாம் அங்கு பார்க்க முடிகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:1 நாம் பார்க்கிற ஒரு விஷயம், அவன் மலை மீது ஏறினார் என்று சொல்லப்படுவதற்கு அர்த்தங்கள் இவைகளாக இருக்கிறது. ஆக கர்த்தருக்கு சித்தமானால் இதனுடைய தொடர்ச்சியான செய்தியை நாம் மீண்டும் ஒரு செய்தியில் நாம் கேட்போம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை கவனித்த உங்களை தாமே தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுக்காக ஒரு ஜெபத்தை செய்து இந்த நாடைய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, பரிசுத்தமான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை கேட்ட ஜனங்களை அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும், அவருடைய குடும்பத்தில் சமாதானத்தை தாரும். பிரச்சனைகளோடும் கண்ணீரோடும் பாரத்தோடும் வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கத்தோடும் பொருளாதார குறைபாடுகளோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைவை தாரும். அவருடைய வாழ்வை நீர் அழகுபடுத்தும், ஆசீர்வதியும், அவருடைய வாழ்வை உயர்த்தும், கனப்படுத்தும். அப்பா, உடைய பிள்ளைகள் தொடர்ந்து உடைய சத்தியத்தை கேட்டு பலனடைய பிதாவை எல்லா விதத்திலும் ஒரு மாற்றம் பெற அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்யும். மனம் திரும்புதலை தாரும். பாவத்தை விட்டு பரிசுத்தத்தை நாட உதவி செய்யும். இந்த நாடு செய்தியின் மூலமாக இயேசு கிறிஸ்து மலைக்கு சென்று ஜெபித்ததையும், மலைக்கு சென்று போதித்ததையும், இப்படியாக நிறைய காரியங்களை இயேசுவினுடைய வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டது போல நாங்களும் தனித்து ஜெபிக்கவும் உடைய வார்த்தை நாங்கள் பிதாவே கிடைக்கிற வாய்ப்புகளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் எங்களை அர்ப்பணிக்கவும் இருக்கிறபை தாரும். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, இந்த ஊழியத்தை பிதாவை உற்சாகப்படுத்துகிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இவங்களை மன்றாடி வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: போதகர் சி. பிரசாந்த் சாமுவேல், நீலகிரி சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், மிஷன் ஹில்ஸ், TDK ரோட், குன்னூர், நீலகிரி மாவட்டம், தமிழ்நாடு. நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தின்படி ஞாயிறு காலை 9 மணிக்கு பொது தொழுகையும், 11 மணிக்கு
சிறுவர் வேத வகுப்பும், ஞாயிறு காலை 11:30க்கு சகோதரிகள் ஐக்கிய கூட்டமும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மேல் மருத்துவமனை ஊழியமும், வாலிபருக்கான ஆலோசனை கூட்டமும் நடைபெறும். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.